நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு நம்ம வந்து இந்த இடுபொருளை போடுங்கன்னு சொல்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல, பூச்சி விரட்டி அடிக்க சொல்கிறதில்ல, பூஞ்சாலை கொல்லி அடிக்க சொல்கிறதில்ல. ரசாயனமாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் விதைச்சா அறுவடை, மரம் வச்சிங்கன்னா காய் பறிச்சிக்கணும். இந்த அடிப்படையில் வேளாண்மை கொண்டு போகலாம் தான் உலகத்தில் உள்ளவங்களுக்குலாம் வேளாண்மையை செய்யவே வைக்க முடியும். முதல்ல நீங்களே ஒன்றுமே தெரியாமல் கூட வேளாண்மை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எல்லாமும் தெளிவாக கொடுத்துருக்கோம். இவ்வளோ இடைவெளியில் மரம் வைங்க, இவ்வளோ இடைவெளியில் செடி வைங்க, தண்ணி கூட தேவையில்லாமல் பாய்ச்சே வேண்டாம், தோட்டத்தை பெய்கிற மழை நீரை முழுசும் குடிச்சு வச்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள், குடித்த தண்ணி சீக்கிரம் காஞ்சி போகாமலும் பண்ண கற்றுக்குங்க, இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தண்ணி பாய்ச்சாமலே தென்னம்பிள்ளை வளர்க்குறது. தேவை இருந்தால் பாய்ச்சணும். அதுக்காக உயிர் போகுதுன்னா செத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்க முடியுமா? கூடுமான வரையில் தண்ணி பாய்ச்சறதையும் குறைக்கிறோம், மருந்து அடிக்கிறத குறைக்கிறோம், வளம் தானாகவே உருவாகிறது மாதிரி சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருந்தும் ஐயா இந்த கொய்யா வச்சுருக்கீங்களே, இது வந்து ஒட்டு கண்ணா ஒட்டு கண்ணு கிடையாது, நாட்டுக்காய். இது எப்படி நாட்டுக்காயின்னு சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க நாங்கள் நாற்று எடுக்கும்போது சொன்னாங்க. நாற்று எடுக்கும்போது சொன்னாங்க. சரி, இதை பாருங்க, இதில் வந்து மருந்து அடிச்சிங்களா? மருந்து வந்து அடிச்சிருக்கீங்களா இல்லையா? அதுக்கு நீங்கள் அடிச்சோம். என்னைக்கு அடிச்சிங்க? 4 நாளாக இருக்கு அடிச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஒட்டுன்னு சொல்லுவோம், வெள்ளையின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு பாருங்கள், கையெடுங்கய்யா. அப்படியே எப்படி இந்த கொண்டையாக சுருட்டிட்டு பாருங்கள். இதுக்கு மட்டும் மருந்தே இல்லாமாங்க, என்ன மருந்து அடித்தாலும் சரி இதை கட்டுப்படுத்த முடியாது. இதை பாருங்க, அப்படியே சுருட்டிட்டு கொண்டையாக அங்கே பாருங்கள், அப்படி அவ்வளோதான். இதை பாருங்க, விதையிலேருந்து எடுத்த கண்ணாக இருந்து போதுமான அளவு இடைவெளி பாருங்க. கீழே தண்ணி அந்த ஈரத்தை குடிக்க இந்த இலையில இது சாறு உண்ணிகள்னு பேர் இருக்குது. இந்த 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 வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சாறு உண்ணிகள்னு பேர். இது அங்கே கீழே தண்ணி வைக்கிறாங்களா, நல்ல வெயிலாக இருக்கா, வெய்ய தாங்காமல் தண்ணி குடிக்குதா, தண்ணி குடித்த உடனே அந்த சாறு இலைக்கு வருதா, உடனே உறிஞ்சும். வெப்பாத்து குடி எடுத்து கொடை திரிக்க காய வச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இலையே காஞ்சி போயிருக்கும், ஈரப்பாசையே இருக்காது இதில். அப்புறம் எப்படி உட்காருங்க? கோடை காலம்னா காயிற நல்ல மண்ணை காய விடணும், செடிகளுக்கு தாக்கு பிடிக்கும் திறனை தான் அதிகரிக்கணும். வெயிலில் நிற்கிற மாதிரி பிள்ளையோலையே நம்ம வளர்க்குறதில்ல, நம்ம எங்கே செடியை வளர்க்க போகிறோங்கிறீங்க? வெயிலுக்கு போனாலே தப்புங்கிறோம். குழந்தைங்கள்லாம் நடமாடவே விடுறதில்ல மண்ணில். அதே மாதிரி ஒரு காலத்தில் இந்த கொய்யா கன்று, மாங்கன்று, மாமரம், தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சினதே இல்லை நம்ம. இப்போ தண்ணி பாய்ச்சலன்னா செடி செத்துருங்கிறோம். அது மாதிரி தண்ணி பாய்ச்சலா நல்லா வளருது பாருங்கன்னு காட்டுறோம். கோடையில் மழை காலத்தில் பெய்கிற தண்ணீரெல்லாம் வடித்து விட்டுறோம். மழை காலத்தில் பெய்கிற தண்ணீரெல்லாம் பூமி குடித்து வச்சுருந்து போதுமான அளவு பயிர் இடைவெளி இருந்தால் இந்த மாதிரி வரவே வராது. இது வந்து நாட்டுக்கண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து கட்டு இருக்குது. இல்லை நாங்கள் கட்டுறது, நீங்கள் கட்டினது நாங்கள் கட்டுறக்கே. எதுவாக இருந்தாலும் சரி பயிர் இடைவெளி சரியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே சீம மாடாக இருந்தாலும் கூட, நவீன ரகமாக இருந்தாலும் கூட, தமிழர் வேளாண்மை முறைக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே உள்ள பூமியை சூடலாம் அதை பாதுகாத்து காப்பாற்றிடும். பூமியை வடிவமைக்காமல் வேளாண்மையை சொல்லி கொடுத்தா வேளாண்மை தேராது. ஏன்னா மரம் உயிரோடு இருக்கிறதே அந்த மண்ணை சார்ந்து தான் வாழணும். அந்த மண்ணில் இருந்தால் சத்து எடுக்கணும். அந்த மண்ணில் தான் அதுக்கு படர வேண்டிய இடம் எவ்வளோ இடைவெளி வேணுங்கிறத அந்த மண்ணில் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த வேறு பகுதியை வடிவமைக்காமல் ஒரு பயிரை பாதுகாக்கிற முறையும் காப்பாற்றுற முறையும் சொல்லி கொடுத்தா எப்படி உருப்படும்? மண்ணை தானங்க பலப்படுத்தணும். மண்ணில் இருந்தால் அது சத்து எடுக்கணும், மண்ணில் இருந்தால் தண்ணி குடிக்கணும், மண்ணில் தான் அது படரணும். மண்ணை பலப்படுத்துகிற வித்தையை சொல்லிக் கொடுக்காமல் வேளாண்மையை சொல்லிக் கொடுத்து என்னங்க பண்ணுறது? தாய்க்கு தானங்க பலம் வேணும். குழந்தை வந்து பால் குடிக்கிற போது யாரை பலப்படுத்தி வைக்கணும்? தாயை பலப்படுத்தி வைக்கணும். இது தானாக வளர்ந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் மண்ணை தான் காப்பாற்றி வைக்கணும். மண் ஆரோக்கியமானதாக காப்பாற்றி வைக்கணும். மண்ணில் தான் தாங்கும் திறனை வந்து மண்ணின் வழியாக தான் நீங்கள் ஒரு செடிக்கு ஊட்ட முடியும். நம்ம நேரடியாக செடிக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதும், நேரடியாக செடிக்கு உரம் போடுறதும், செடியோட வேருக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சறதும். பூமி தண்ணியை குடிச்சு வச்சுருந்தா அதுக்கு ஏங்க தண்ணி பாய்ச்சணும்? பூமியில் வேணுங்கிற ஈரம் இருந்தால் செடிக்கு ஏன் தண்ணி பாய்ச்சணும்? அதே போல் பூமி நல்லா உலர்வாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்ததுன்னா ஏன் வெயில் என்னன்னாலும் நம்மளுக்கு எப்போ தண்ணி தேவைப்படும்? தாகம் எடுத்தால் தானே தண்ணி தேவைப்படும். தாகம் எடுத்தாமலே ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிச்சு தான் ஒன்று டாக்டர் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிச்சின்னா தண்ணி என்ன உள்ளே போய் அப்படியே வெளியிலே வரும்? செரிச்சு தானே வரணும். தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கிறோம் மடையனா இல்லையா? மாட்டை கொண்டு போய் என்ன செய்வோம்? தண்ணி மாட்டுக்கு 20 லிட்டர் டெய்லி ஊற்றுவோம், வாயை போட்டுக்கிட்டு தண்ணிக்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம். வேணுன்னா குடிக்கும், வேண்டாட்டின்னா என்ன செய்யும்? குடிக்காது. நாய்க்கு வெய்ய தாங்கலைன்னா என்ன செய்யும்? தண்ணியில் போய் உக்காந்துக்கும், தண்ணியை குடிக்காது. அது மாதிரி இதுக்கு குளிர்ச்சியை தான் ஏற்றுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது எந்த இடத்துல குளிர்ச்சி? பொழுது போனால் தான் செடிக்கு மேலே காற்று அடிக்குமாங்க. சூரியன் மறைஞ்ச உடனே குளிர்ச்சியாக தான் இருக்கும் மேலே காற்று மண்டலம். தரை தான் கொதிக்கும். தரையில் கொதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் வெப்பாத்தி குழி சொல்லி கொடுக்குறோம். சரியாக புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டின்னா நீங்கள் செடி வைக்கிறதோடு இல்லை, வாழ்நாள் பூரா நொந்தும், செடியும் நொந்துக்கும், நம்மளும் நொந்துப்போம். செடியும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைய கூட, ஆடு மாடை கூட சுதந்திரமாக வளர்த்து தான் நம்மளுக்கு பழக்கம். நாய்களுக்கு கூட இப்போ சுதந்திரம் இல்லை.
வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வெளியில் வந்து அடுத்த நாய் கடிச்சிடும் அப்படின்னு. எதையுமே நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருந்தது இந்த மண்ணில். குழந்தை வளர்க்குறதுலேருந்து, நாய் வளர்க்குறதுலேருந்து, மரம் செடி கொடி வளர்க்குறதுலேருந்து, உலகத்துக்கே நஞ்சை புஞ்சைன்னு நிலத்தை 2ஆக பிரித்து வடிவமைச்சு உலகத்துக்கே தண்ணியை உருவாக்குறது வரைக்கும் சொல்லி கொடுத்த அறிவு தமிழ் அறிவு. சரியா? நம்ம இன்னும் வந்து நதிக்கரையில் நாகரிகம் தோன்றுச்சுங்கிறோம். தண்ணீரே இல்லாத இடத்துல அப்படியே இயற்கையாக கிடைச்ச தண்ணீரை வரப்பை உயர்த்தி, இந்த மாதிரி வரப்பை உயர்த்தி அங்கே பெஞ்ச தண்ணியை அங்கேயே உறிஞ்ச வச்சா தான் அதில் புல் பூண்டு எல்லாம் முளைக்கும், ஈரம் இருக்கும். ஈரம் இல்லைன்னா பூமியில் உயிரே இருக்காதுன்னு ஈரத்தை நிறுத்துறதுக்காக வரப்போ உயர்த்தினான் உழவன். அது ஆறு குளங்களை நம்பி அருவியில் வர்ற தண்ணி இல்லை. அருவியில் வர்ற தண்ணியவோ ஆற்றுல வர்ற தண்ணியோ குடித்தா ஆடு மாடு குடிக்கும், விலங்குகள் குடிக்கும், பறவைகள் குடிக்கும். தண்ணீரை தானே உருவாக்குற இடம், தேக்கி நிறுத்தின இடத்துக்கு பேர் வரப்பு. எதுங்க நாகரிகம், எது அறிவியல்? விலங்குகள் குடிக்கிற இடம் தானாக இயற்கைங்கிற பேரில் அருவி வரும், ஆறுகள் ஓடும், அங்கே போய் குடிச்சுக்கோங்க, காடுகளில் வாழும், அது விலங்குகள். வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தின இடம் அறிவியல், அறிவு. பெய்கிற நீரெல்லாம் கடலுக்கு போகாமல் தடுத்தது அறிவு. அப்படி நஞ்சையும் புஞ்சையும் உருவாக்கி பெய்கிற நீரெல்லாம் உறிஞ்ச வச்சு தானியங்களை உருவாக்குனது புஞ்சை கட்டமைப்பு. தண்ணீரை தேக்கி நிறுத்தி மேகக்கூட்டங்களை உருவாக்கணுங்கிறதுக்காக கடலுக்கு போனால் அங்கே தண்ணீர் சீக்கிரம் ஆவியாகாது, நிலத்தில் இருந்தால் தான் கோடை காலத்தில் சீக்கிரம் ஆவியாகணும். மழைக்காலத்தில் தண்ணீரை பெய்கிற நீரெல்லாம் தேக்கி நிறுத்தின இடத்துக்கு பேர் நஞ்சை. அது ஆறுகளை நம்பி தேக்கி நிறுத்தலை, வரப்புகள் உயர்த்தி. அனாதையான இடத்துல அப்படியே வரப்பு உயர்த்தி பெய்கிற தண்ணீரெல்லாம் தேக்கி நிறுத்தி மழையை உருவாக்கி அங்கே வாடுற திறத்தை உருவாக்கி வாடுகின்ற பூமியை உருவாக்கி வாழ்க்கையை உருவாக்கினவங்க அறிவியல் அறிஞனவன். இங்கே தாங்க நாகரிகம் செழிச்சுது, அறிவு வளர்ந்தது, பண்பாடு ஒழுக்கம்லாம் வளர்ந்தது. தண்ணீரே இல்லாத இடத்துல தண்ணீரை தேக்கி நிறுத்தி ஈரத்தை உருவாக்கி, ஈரத்தை கடலுக்கு ஓடுற தண்ணீரை நிறுத்தி அதை பயிராக்கி, உயிராக்கி, பறவைகளாக்கி, விலங்குகளாக்கி, தானியமாக்கி. இது நாகரிகம் இல்லையா? காட்டிலையும் மலையிலையும் கிடைக்கிறத தின்னுட்டு வாடுறது நாகரிகமா? இப்போவும் வாழ்ந்துட்டுருக்கு அது மாதிரி விலங்குகளும் பறவைகளும். தானே தனக்கு வேண்டியதை உருவாக்கியவன் நாகரிகமானவன், பண்பாடு உடையவன். அந்த மாதிரி உருவாக்கின வேளாண்மை. தயவு செஞ்சு புஞ்சை கட்டமைப்பு, நஞ்சை கட்டமைப்பு புரிஞ்சுக்கோங்க, சரியாக வளர்க்க கற்றுக்கோங்க. போதுமான அளவு பயிர் பாதுகாப்பு இடைவெளியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது, உங்கள் பயிரும் வாழாது. நன்றி.